ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்ஸ்ல கேப்சூல் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபார்முலேஷன்ஸ்ல 3 முக்கியமான டோசேஜ் ஃபார்ம், சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து டேப்லெட், ரெண்டாவது கேப்சூல்ஸ், மூணாவது பவுடர். இந்த மூணுமே வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல நாம இன்னைக்கு கேப்சூல் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். கேப்சூல்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், ரெண்டாவது வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். சோ இன்னைக்கு வீடியோல நாம ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் வந்து நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இன்ட்ரோடக்ஷன்ஸ். கேப்சூல் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஜெலாட்டின் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது ஒரு கேப்சூல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முக்கியமான காம்போசிஷன், ஒரு முக்கியமான பொருள் மூலக்கூறு என்ன அப்படின்னா ஜெலாட்டின்ஸ் தான். ஓகேங்களா? சோ அந்த ஜெலாட்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்துங்க, ஒன்ஸ் ஜெலாட்டின் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் செல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதனுடைய கண்டினியூவேஷனா ஒன்ஸ் வந்து ஒரு எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் செல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்றோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபைனலா வந்து டிஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் கேப்சூல் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூசுவலா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதனுடைய கண்டினியூவேஷனா ஃபைனலா வந்து எவாலுவேஷன்ஸ் ஆஃப் கேப்சூல்ஸ், அதாவது அதனுடைய QC. சோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம வந்து இன்னைக்கு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேப்சூல்ஸ். கேப்சூல்ஸ் ஆர் சாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஆல்ரெடி சொன்னது போல சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல 3 டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து டேப்லெட், ரெண்டாவது கேப்சூல்ஸ், மூணாவது பவுடர். ஓகே, இது வந்து ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இன் which medicinal agents and or inert substances are enclosed in small cell of gelatin. கேப்சூல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து செல் ஆஃப் ஜெலாட்டின்ஸ். ஜெலாட்டின்ஸ்னால ஆன ஒரு ஷெல். ஓகேங்களா? ஒரு ஜெலாட்டின்ஸ்னால ஆன ஒரு ஷெல். இதுக்குள்ள வந்து ஒரு மெடிசினல் சப்ஸ்டன்சஸ், யூசுவலா சாலிட் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் செமி சாலிட் அண்ட் லிக்விட், இந்த மாதிரி மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கும். சோ இதை தான் வந்து நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம், கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கேப்சூல் அப்படிங்கிற வேர்டு வந்துங்க லட்டின் டேர்ம்ல இருந்து டெரிவேட்டிவ் ஆனதுங்க. கேப்சுலா அப்படிங்கிற லட்டின் டேர்ம்ல இருந்து டெரிவேட் ஆன இந்த டேர்ம் தான் வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா இதனுடைய மீனிங் வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, சோ இந்த கேப்சூல்ஸ் வந்து நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், இன்னொன்னு வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். சோ டிபெண்டிங் அப்பான் தயர் காம்போசிஷன்ஸ், அதாவது the shell may be composed of 2 பீஸ். அத வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் செல் கேப்சூல்ஸ். இந்த ஹார்ட் செல் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 பீஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாடி, இன்னொன்னு வந்து கேப். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், 2 பீஸ் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் செல் கேப்சூல்ஸ். ரெண்டாவது வந்துங்க சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். இது வந்து சிங்கிள் பீஸ். இதுல பாடி கேப் அது போல இருக்காது. ரிலேட்டிவ்லி இது வந்து சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரெண்டு கேப்சூல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், இது வந்து 2 பீஸ், கம்போஸ்ட் ஆஃப் 2 பீஸ். ரெண்டாவது வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் பீஸ். ஓகேங்களா? சோ ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குங்க. சோ இன்னைக்கு நாம வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பொதுவா கேப்சூல்ஸ்னுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்ட் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். எப்படி வந்து கேப்சூல் எடுத்துக்கிறதுனால பேஷண்ட்ஸ்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா பை ஈஸி டு ஸ்வெல்லோ. மத்த பவுடரோ டேப்லெட்டோ அல்லது வேற ஃபார்முலேஷன் டோசேஜ் ஃபார்ம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஈஸி டு ஸ்வெல்லோ அண்ட் மாஸ்க் த அன்பிளீசன்ட் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். யூஸ்வலா நம்ம டேப்லெட் எடுத்துக்கும் போது ஒரு அன்பிளீசன்ட் ஆர்டர் டேஸ்ட் இருக்கும். ஓரலா சில பேருக்கு வந்து குடிக்க நாம வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் கேப்சூல்ஸ்ல வந்து அப்படி இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி அன்பிளீசன்ட் ஆர்டர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே வந்து கேப்சூல்ஸ் வந்து மறைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நாம ஈஸியா எடுத்துக்கலாம். இதனால வந்து பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஒரு சில ட்ரக் மெட்டீரியல்ஸ் வந்து லைட் சென்சிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஏர் சென்சிட்டிவ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர் சென்சிட்டிவ், இந்த மாதிரி ஹைலி சென்சிட்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த கேப்சூல் செல் வந்து ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். அடுத்தது வந்துங்க ரேபிட் இன்டகிரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ், டிசால்வ் குயிக்லி, ஃபாஸ்டர் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். மத்த கம்ப்ரஸ்டு டேப்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதனுடைய டிஸ்இன்டகிரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? சோ பவுடரோட கம்மியா இருக்கும். பட் டேப்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிசால்வ் குயிக்கா நடக்கும். சோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு சீக்கிரம் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வெரஸ்டிலிட்டி இன் ஃபார்முலேஷன்ஸ். யூசுவலா இந்த கேப்சூல்ஸ்ல வந்து பவுடர், கிரானுவல்ஸ், செமி சாலிட் அண்ட் லிக்விட், இந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்டேட் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்தது வந்துங்க ஈஸி ஆஃப் மேனுஃபேக்சரிங்ஸ், நோ கம்ப்ரஷன் அண்ட் லெஸ் எக்ஸிபியன்ஸ். யூசுவலா டேப்லெட்ல வந்து கிரானுலேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ரஷன்ஸ் இருக்கு. அதுக்காக நாம வந்து நிறைய எக்ஸிபியன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றோம். லைக் வெட்டிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளைடன்ட், கலரிங் ஏஜென்ட்ஸ், வெட்டனிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். கம்ப்ரசிங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கு டேப்லெட்ல. பட் இந்த கேப்சூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து இல்லைங்க. ஓகேங்களா? சோ அதனால ஈஸி ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது முக்கியமானது வந்து எலகன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ். ஸோ விஷுவலி அப்பியலிங், colored coded
மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து கேப்சூல்ஸ் வந்து அதனுடைய அவுட்டர் வந்து நல்லா ஷைனியா இருக்கும், கலர்டு டிஃப்ரெண்ட் கலர் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதனால பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஜெலாட்டின் இஸ் ஸ்டில் த மேஜர் காம்போனன்ட் யூஸ்டு ஃபார் கேப்சூல்ஸ். ஸோ கேப்சூல்ஸ் வந்துங்க அதனுடைய முக்கியமான மூலக்கூறே வந்து ஜெலாட்டின்ஸ். இந்த ஜெலாட்டின்ஸ்னால தான் வந்து கேப்சூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ரிப்பேர் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி விச் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிமர்ஸ். மற்ற பாலிமர்ஸை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ யூஸ்வலா வந்து செல்லுலோஸ் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ்னால வந்து கேப்சூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் அதுல நிறைய ஒரு சில டிஃபெக்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்னுடைய ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்டே வந்து ஒரு மேஜர் காம்போனன்ட்டே வந்து ஜெலாட்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இருக்குங்க. அதனால இது வந்து மேஜரா நாம வந்து கேப்சூல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டாக்ஸிக், readily soluble in biological fluids, ஈஸியா சால்யூபிள் ஆகுது பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து குட் ஃபிலிம் ஃபார்மிங் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ், அப்புறம் ஈஸிலி சேஞ்சஸ் ஃப்ரம் சொல்யூஷன் டு ஜெல். ஸோ இந்த மாதிரி 5 பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலா வந்து கேப்சூல்ஸ்க்காக நாம வந்து ஜெலாட்டின்ஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. ஓகேங்களா? ஜெலாட்டின்ஸ் வந்து காமனா கேப்சூல் ஷெல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நாம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஜெலாட்டின் இஸ் அப்டென்ட் பை பார்ஷியலி ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கொலாஜன்ஸ். இந்த ஜெலாட்டின்ஸ் வந்து கொலாஜன்ஸ்ல இருந்து நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். எப்படி? பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ். ஓகேங்களா? அப்ப கொலாஜன்ஸ்னா என்ன? புரோட்டீன் கான்ஸ்டன்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கொலாஜன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு புரோட்டீன் கான்ஸ்டன்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ தேர் ஆர் 2 மெயின் டைப் ஆஃப் ஜெலாட்டின் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஒரு கேப்சூல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு முக்கியமான மூலக்கூறு வந்து ஜெலாட்டின்ஸ். இந்த ஜெலாட்டின்ஸ் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்? கொலாஜன் புரோட்டீன் இருந்து நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஜெலாட்டின்ஸ் வந்து 2 டைப் ஆனது. ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஏ ஜெலாட்டின்ஸ். இது வந்து ஆசிட் ப்ராசஸ்ட் ஜெலாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி எம்சிக்யூல கேட்கக்கூடியது. ஸோ டைப் ஏ ஜெலாட்டின் அப்படிங்கிறது ஆசிட் ப்ராசஸ்ட் ஜெலாட்டின்ஸ், டெரிவேட் மெயின்லி ஃப்ரம் போர்சின், அதாவது பிக் ஸ்கின்ல இருந்து இந்த டைப் ஏ ஜெலாட்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன், அந்த கொலாஜன்ஸ்ல வந்து ஒரு சில ப்ராசஸிங் ஆசிட் ப்ராசஸ் பண்ணி நாம அதுல இருந்து ஜெலாட்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதனுடைய pH வந்து 3.8 to 5.5. இதனுடைய ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து 7 to 9. ஸோ ஜெலாட்டின்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து கொலாஜன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்னால ப்ரிப்பேர் பண்ணது. அப்போ அது வந்து புரோட்டீன்னாவே அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அமினோ ஆசிட்ஸ் இருக்குனாவே நம்ம கண்டிப்பா பார்க்கக்கூடியது வந்து ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ அதனுடைய pH வந்து 3.8 to 5.5. அதனுடைய ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து 7 to 9, அரௌண்ட் 7 to 9. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த டைப் ஏ ஜெலாட்டின்ஸ் வந்து ஸ்கின் கொலாஜன் புரோட்டீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது ஆசிட் ப்ராசஸ்ட் ஜெலாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் போர்சின் பேஸ்டு. ஹையர் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்கு. ஸோ டைப் ஏ ஜெலாட்டின்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஹையர் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க, எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. மோர் எலாஸ்டிக் அண்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் சாஃப்ட் செல் கேப்சூல்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னோம்ல, சாஃப்ட் செல் அண்ட் ஹார்ட் செல் அப்படின்னு 2 டைப் இருக்குல்ல. இந்த டைப் ஏ வந்து காமனா சாஃப்ட் செல் கேப்சூல்ஸ்க்காக நாம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். எப்படி வந்து கொலாஜன்ஸ்ல இருந்து ஸ்கின் கொலாஜன்ஸ்ல இருந்து இந்த ஜெலாட்டினை வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஸ்கின் ஆர் கொலாஜன் மெட்டீரியல்ஸ் இஸ் வாஷ்ட் அண்ட் சோக்ட் இன் ஆசிட். ஸோ அதனால இது வந்து நம்ம ஆசிட் ப்ராசஸ்டு ஜெலாட்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம். காமனா இதுக்காக நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் அல்லது சல்ஃபரிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். காமனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து யூஸ்வலா எடுத்துக்குவோம். இதனுடைய pH வந்து 1 to 3 குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஆசிட்னுடைய அதனுடைய pH வந்து 1 to 3 குள்ள இருக்கணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 18 to 24 ஹவர்ஸ் வந்து இந்த ஆசிட்ஸ்ல ஊற வைக்கிறோம். ஓகேங்களா? சோக்ட் இன் ஆசிட் for 18 to 24 hours at 15 to 20 degrees Celsius. முக்கியமானது 15 to 20 degrees Celsius. சோ இந்த ஜெலாட்டின்ஸ், இந்த கொலாஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து புரோட்டீன்ங்க. சோ அதனால நம்ம கண்டிப்பா அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய pH, அப்புறம் அதனுடைய ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம முக்கியமா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த கொலாஜன் மெட்டீரியல்ஸை நல்லா வாஷ் பண்ணிடுறோம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆசிட் வச்சு நல்லா ஊற வைக்கிறோம். கிட்டத்தட்ட 18 இருந்து 24 மணி நேரம் ஊற வைக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து 15 to 20 டிகிரி செல்சியஸ்ல வந்து மெயின்டைன் பண்றோம். இது எதுக்கு அப்படின்னா டு பிரேக் டவுன் கொலாஜன் கிராஸ் லிங்க்ஸ். இந்த கொலாஜன் கிராஸ் லிங்க்ஸை வந்து பிரேக் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொலாஜன்ஸ் கிராஸ் லிங்க் எல்லாமே வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்றோம். இந்த ஆசிட் treated materials, இந்த acid treated materials then heated in water. வாட்டர்ல வச்சு நல்லா ஹீட் பண்றோம். டெம்பரேச்சர் வந்து 50 to 60 டிகிரி செல்சியஸ்ல வச்சு வாட்டர்ல ஹீட் பண்றோம் டு சால்யூபிளைஸ் த ஜெலாட்டின்ஸ். அந்த கொலாஜன்ல இருக்கிற இந்த ஜெலாட்டின்ஸ் எல்லாமே வந்து சால்யூபிளாய் தனியா பிரிஞ்சு வரதுக்கு நாம வாட்டர்ல ஹீட் பண்றோம் 50 to 60 டிகிரி செல்சியஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பியூரிஃபிகேஷன். த எக்ஸ்ட்ராக்டட் சொல்யூஷன் இஸ் ஃபில்டர்ட். அதுக்கப்புறம் டீஅயனைஸ்டு, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் பை எவாபரேஷன்ஸ். ஹீட் பண்ணி எவாபரேட் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெலேஷன்ஸ் அண்ட் ட்ரையிங். த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இஸ் கூல்ட் டு ஃபார்ம் ஜெல்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து கூல் பண்ணும்போது அது ஜெல்லா மாறும், கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த ஜெல்லை வந்து ட்ரைட் பண்ணுவோம். யூஸ்வலா ஸ்ப்ரே ட்ரையர் வச்சு நம்ம அந்த ஜெல்லை வந்து ட்ரை பண்றோம். ஸோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு சாலிட் ஜெலாட்டின் வந்து கிடைக்கும். அந்த ட்ரைடு சாலிட் ஜெலாட்டினை வந்து மில் பண்ணி ஃபைனலா வந்து நம்ம பவுடரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ யூஸ்வலா வந்து ஜெலாட்டின் வந்து பவுடர் அல்லது பெல்லட் ஃபார்ம்ல வந்து நமக்கு ஃபைனலா ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இது வந்து டைப் ஏ ஜெலாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டைப் ஏ ஜெலாட்டின்ங்கிறது வந்து ஆசிட் ப்ராசஸர் ஜெலாட்டின். ரொம்ப சிம்பிள். இதுக்காக நாம வந்து ஸ்கின் கொலாஜன் எடுத்துக்கிறோம். ஸ்கின் கொலாஜன்ஸ்ல வந்து ஆசிட் வந்து ஆட் பண்றோம். ஆசிட் ஆட் பண்றதுனால அந்த கொலாஜன் கிராஸ் லிங்க் எல்லாமே வந்து பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் 50 to 60 டிகிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து கொலாஜன்ல இருந்து ஜெலாட்டின்ஸ் வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டீஅயனைஸ் பண்றோம், வாஷ் பண்றோம். ஃபைனலா வந்து எவாபரேட் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அதை ட்ரை பண்ணி சாலிட் நேச்சுரல்ல கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா. இதுதான் வந்து டைப் ஏ ஜெலாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துங்க டைப் பி ஜெலாட்டின் ப்ரிப்பரேஷன்ஸ். இது வந்து அல்கலைன் ப்ராசஸ்டு ஜெலாட்டின்ஸ். இது வந்து எம்சிக்யூல கேட்க வாய்ப்புகள் அதிகம். இந்த டைப் ஏ அண்ட் டைப் பி ஜெலாட்டின். ஸோ டைப் பி ஜெலாட்டின்ங்கிறது வந்து alkaline processed gelatins which is derived from bovine hides or bone. யூசுவலா போன்ல இருக்கிற கொலாஜன்ல இருந்து இந்த டைப் பி ஜெலாட்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். கவ் ஆர் காஃப் ஸ்கின் ஆர் போன்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இதனுடைய pH பாத்தீங்க அப்படின்னா 5 to 6.5. 5 to 6.5. இந்த டைப் ஏல வந்து pH கம்மியா இருக்கும், ஆசிட் ப்ராசஸ்ட், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் பி ல வந்து டைப் ஏ ஓட pH அதிகமா இருக்கும், பட் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அதுல டைப் ஏல வந்து ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் அரௌண்ட் 7 to 9 பார்த்தோம், higher isoelectric point. But type B gelatinல வந்து isoelectric point வந்து around 4.8 to 5.2. ஓகேங்களா. so approximately 4.8 to 5.2. so இந்த parameters ஞாபகம் வச்சுக்கோங்க. next extraction, first pre-treatment. The raw materials is soaked in alkaline solution. அதனால இது வந்து alkaline processed gelatins அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. first வந்து alkaline solutionsல வந்து ஊற வைக்கிறோம். அதாவது இதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லைம் எடுத்துக்கிறோம் அல்லது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். அதனுடைய pH வந்து யூசுவலா 12 to 13. ஸோ ஆசிட் ப்ராசஸர்ல வந்து காமனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் டைப் ஏக்காக. அதனுடைய pH வந்து 1 to 3. பட் இந்த டைப் பி ஜெலாட்டின் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அல்கலைன் காமனா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். அதனுடைய pH வந்து 12 to 13 ஃபார் செவரல் வீக்ஸ் அப் டு 3 months. பாருங்க, டைப் ஏவோட கம்பேர் பண்ணும்போது டைப் பி வந்து அதுல அல்கலைன் சொல்யூஷன்ஸ்ல வந்து நாம கிட்டத்தட்ட செவரல் வீக்ஸ் அப் டு 3 months வரைக்கும் நாம ஊற வைக்கிறோம். ஓகேங்களா. ஏன்னா யூஸ்வலா இதுல வந்து போன் வந்து நாம எடுத்துக்கிறோம். இதோட சோர்ஸ் கொலாஜன் மெட்டீரியல்ஸ் வந்து போன் எடுத்துக்கிறோம். இது வந்து ரிலேட்டிவ்லி ஹார்ட். அதனால வந்து நம்ம நிறைய நாள் வந்து இதை வந்து அல்கலைன் சொல்யூஷன்ஸ் கூட வந்து ஷோக்ல இருக்கணும். புரியுதுங்களா. ஸோ டு ரிமூவ் இம்பியூரிட்டிஸ் அண்ட் பிரேக் கொலாஜன் கிராஸ் லிங்க்ஸ். ஓகேங்களா. ஸோ நல்ல அல்கலைன் சொல்யூஷன்ஸ்ல ஊற வைக்கும் போது கொலாஜன் கிராஸ் லிங்க் எல்லாமே வந்து பிரேக் ஆயிடுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு அடிஷனல் ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னா நியூட்ரலைசேஷன்ஸ். இதுல நம்ம வந்து அல்கலைன் ஆட் பண்ணிருக்கிறோம், பேஸ் ஆட் பண்ணிருக்கிறோம். அதனால இதை நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். ஆஃப்டர் லைமிங் the material is washed and neutralized with acid. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நம்ம என்ன பண்றோம், நியூட்ரலைஸ் பண்றோம். எப்படி நியூட்ரலைஸ் பண்றோம், அதோட pH அரௌண்ட் 5 to 7 வர வரைக்கும் நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். the neutralized materials is heated in water. அதுக்கப்புறம் அடுத்த யூசுவல் ஸ்டெப் தான் வாட்டர்ல வச்சு நல்லா ஹீட் பண்றோம். ஒன்ஸ் வந்து அந்த கொலாஜன் கிராஸ் லிங்க் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர்ல வச்சு நல்லா ஹீட் பண்றோம். 60 to 70 டிகிரி செல்சியஸ்ல நல்லா ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜெலாட்டின்ஸ் தனியா பிரிஞ்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆல் ஸ்டெப்ஸ் ஆர் சேம் as given in type A gelatins. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஜெலாட்டின் ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஜெலாட்டினை வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம், எவாபரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி சாலிடா கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா. ஃபைனலா மில் பண்ணி நமக்கு வந்து பவுடர் அல்லது பெல்லட் ஃபார்ம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து டைப் பி ஜெலாட்டின் ப்ரிப்பரேஷன்ஸ். காமன்லி யூஸ்டு ஃபார் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். இந்த டைப் பி வந்து ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்க்காக நம்ம வந்து காமனா யூஸ் பண்றோம். அண்ட் சம்டைம் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் a mix of both type A and type B. Usually used to balance film strength, clarity and flexibility. So common hard gelatin capsules காக type B gelatins வந்து எடுத்துக்கிறோம். Sometimes mixing of both type A and type B எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. So this is something about type A and type B gelatin preparations. ஓகேங்களா. ஓகே. So இந்த இதுல வந்து நம்ம என்னென்ன அடிட்டிவ்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம், ஜெலாட்டின் ஷெல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக என்னென்ன அடிட்டிவ்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். நாட் மோர் தென் 0.15% weight by weight of சோடியம் லாரல் சல்ஃபேட் வந்து வெட்டிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னா டு என்ஷூர் தட் த லூப்ரிகேட்டட் மெட்டல் மவுல்ட் ஆர் யூனிஃபார்ம்லி கவர்ட் வென் டிப்டு இன்டு ஜெலாட்டின் சொல்யூஷன். நம்ம ஜெலாட்டின் இந்த எம்டி ஷெல் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இந்த சோடியம் லாரல் சல்ஃபேட் வந்து காமனா யூஸ் பண்றோம், லூப்ரிகேட்டடா யூஸ் பண்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துங்க பிளாஸ்டிசைசர்ஸ் யூஸ் பண்றோம். இந்த பிளாஸ்டிசைசர் எதுக்கு யூஸ் பண்றோம், ப்ரொவைட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் ஆஃப் ஷெல். ஸோ காமனா வந்து கிளைசரின் யூஸ் பண்றோம். ஸோ கிளைசரின் வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்க்காக கிளைசரின்ஸ் வந்து காமனா யூஸ் பண்ணுவோம். கிளைசரின் மட்டும் இல்லாத சார்பிட்டால் யூஸ் பண்றோம். அதே சமயம் ப்ரோபைலின் கிளைகால். இந்த 3 பிளாஸ்டிசைசர்ஸ் வந்து நாம ஜெலாட்டின்ஸ்ல வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா. அடிட்டிவ்ஸா ஆட் பண்றோம். அடுத்தது வந்துங்க கலரன்ஸ்.
ப்ரொவைட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆஸ்தெட்டிக் அப்பியல்ஸ். ஸோ இதுல வந்து வாட்டர் சால்யூபிள் டை யூஸ் பண்றோம், அதே சமயம் இன்சால்யூபிள் பிக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, டைஸ்ல வந்து காமனா என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா எரித்ரோசைன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ கார்மைன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் குயினோலின் எல்லோ யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பிக்மெண்ட்ஸ்ல வந்து பிளாக், ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ காமனா வந்து அயரன் ஆக்சைடு வந்து யூஸ் பண்றோம், E172 யூஸ் பண்றோம். அதே சமயம் டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்றோம், E171, which is white and is used to make the capsule opaque. Commonly using pigment iron oxide. காமனா யூஸ் பண்ற பிக்மெண்ட் வந்து ஐரன் ஆக்சைடு யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா because they are not observed on ingestions. சோ நம்ம ஓரலா எடுத்துக்கும் போது இந்த ஐரன் ஆக்சைடு வந்து அப்சார்ப்ஷன் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக நம்ம காமனா இதை எடுத்துக்கிறோம். சோ இதெல்லாமே வந்து கலரண்ட் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் ஒபாசிஃபைங் ஏஜென்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா மேக் த கேப்சூல் ஷெல் ஒபாக் டு ப்ரொடெக்ட் லைட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ். ஒரு சில லைட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண பாதுகாக்க நம்ம வந்து ஒபாசிஃபைங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா ஆட் பண்றோம். காமனா யூஸ் பண்றது வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ஒபாசிஃபைங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெலேஷன்ஸ். ஜெலேஷன்ஸ்க்காக காமனா வாட்டர் ஆட் பண்றோம். எசென்ஷியல் ஃபார் ஜெல் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் கேப்சூல் ஃபிளெக்சிபிலிட்டி, இதுக்காக வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்றோம். ஓகேங்களா, இது வந்து ஜெலேஷன்ஸ். அடுத்தது வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ். இதுல காமனா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா மெத்தில் பேராபின், ப்ரோபைல் பேராபின். பட் இப்போ வந்து லெஸ் காமன் நவ் டியூ டு ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யூஸ்வலா வந்து பொட்டாசியம் சார்பேட், சார்பிக் ஆசிட்ஸ் வந்து காமனா ப்ரெசர்வேட்டிவ்ஸா நம்ம வந்து யூஸ் பண்றோம் டு ரெடியூஸ் மைக்ரோபியல் growth, prevent from microbial contaminations. மெத்தில் பேராபின், ப்ரோபைல் பேராபின் அண்ட் சார்பிக் ஆசிட்ஸ் வந்து காமனா கேப்சூல்ஸ்ல ப்ரெசர்வேட்டிவ்ஸா யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்துங்க என்டரிக் கேப்சூல்ஸ். மாடிஃபைட் ரிலீஸ்க்காக என்டரிக் கேப்சூல்ஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா தயாலேட், அதாவது செல்லுலோஸ் அசிட்டேட் தயாலேட் அல்லது ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் தயாலேட் யூஸ் பண்றோம். HPMCP காமனா நாம வந்து யூஸ் பண்றோம் டு ரெசிஸ்ட் ஸ்டொமக் ஆசிட். டு ரெசிஸ்ட் ஸ்டொமக் ஆசிட். ஸோ மாடிஃபைடு டு ரெசிஸ்ட் ஸ்டொமக் ஆசிட்னாவே அதுல வந்து தயாலைட் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, தயாலைட் இருக்கும். ஸோ இது வந்து மாடிஃபைட் ரிலீஸ்க்காக இன்டரி கேப்சூல்ஸ்ல யூஸ் பண்ற எக்ஸிபியன்ஸ் செல்லுலோஸ் அசிட்டேட் தயாலைட் அல்லது ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் தயாலைட். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வெஜிடேரியன் பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் ஜெலாட்டின், ஜெலாட்டின்ஸ்க்கு பதிலாக ஆக்சுவலி ஜெலாட்டின்ஸ் வந்து இதுல கொலாஜன்ஸ் வந்து அதனுடைய ரா சோர்சஸ் வந்து அனிமல்ல இருந்து எடுக்கிறோம் யூஸ்வலா இந்த ஜெலாட்டின்ஸ். பட் வெஜிடேரியன் பர்பஸ்க்காக நம்ம வந்து காமனா HPMC வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஹைப்ரோமெலஸ் இது வந்து வெஜிடேரியன் சோர்சஸ். அதுக்கப்புறம் வந்து டு prevent decompositions during the manufactures காமனா 0.15% சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்து நம்ம காமனா ஆட் பண்ற அடிட்டிவ்ஸ். ஓகேங்களா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல். டூ பீஸ் என்னன்னது பாடி அண்ட் கேப். ஸோ ஒரு எம்டி ஜெலாட்டின் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெலாட்டின் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஜெலாட்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஜெலாட்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அது வந்து ஃபைனலா ஒரு சாலிட் ஸ்டேட் பவுடர் அல்லது பெல்லட் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்டி கேப்சூல் ஷெல் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெலாட்டின் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன், அது சொல்யூஷனா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பியூரிஃபைட் ஜெலாட்டின் எடுத்துக்கிறோம். காமனா எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 35 to 40%. இப்போ ஒரு எம்டி ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஜெலாட்டின்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 35 to 40% இருக்குங்க. ஓகேங்களா, சோ 35 to 40% ஜெலாட்டின் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டீமினரலைஸ்டு ஹாட் வாட்டர் அரௌண்ட் டெம்பரேச்சர் வந்து 60 to 70 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்றோம். எதுக்கு சொல்யூஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஒரு சாலிட் பெல்லட் அல்லது பவுடர் ஜெலாட்டின் 35 இருந்து 40% எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து டீமினரலைஸ்டு ஹாட் வாட்டர் 60 to 70 டிகிரி செல்சியஸ் வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து சொல்யூஷனா மாறிடும். ஓகேங்களா, ஒன் சொல்யூஷனா மாறினதுக்கு அப்புறம் வேக்கம் அப்ளை பண்ணி அந்த சொல்யூஷன்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்றோம். என்னது பிளாஸ்டிசைசர்ஸ், ஆல்ரெடி போன ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். பிளாஸ்டிசைசர்ஸ், கலரன்ஸ், அதுக்கப்புறம் ஒபாசிஃபைங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓகே. சோ ஜெலாட்டின் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து டிப் கோட்டிங் ஆர் மோல்டிங். டிப் கோட்டிங் ஆர் மோல்டிங். சோ இதுக்காக ஒரு மோல்ட்ஸ் இருக்கு. இந்த மோல்டு வந்து காமன்லி ரெஃபர் டு as pin or the pin are made up of stainless steel and are இந்த பின் வந்து mounted in set of metal strip. ஒரு flat metal strip இருக்கும், அதுக்கு மேல வந்து பின் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேல வந்து பின் இருக்கும். இதுதான் மோல்டு. சோ இதை வந்து பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின் பார் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிளாட் மெட்டல் ஸ்டிக் வந்து பார் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு மேல பின் இருக்கு, இதை தான் வந்து பின் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து மோல்டு. ஸோ கேப்சூல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிப்பிங் செட் ஆஃப் மோல்டு. இந்த மோல்டு வந்து இந்த ஹாட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம்ல அதுல வந்து டிப் பண்ணுவோம். இதான் வந்து டிப்பிங் ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ டிப்பிங் செட் ஆஃப் மோல்ட் விச் ஆர் அட் ரூம் டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ப்ராசஸிங் அப்போ நம்ம ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும் இன்டு தி சொல்யூஷன். ஸோ டிப்பிங் ஆஃப் செட் ஆஃப் மோல்ட் இன்டு தி சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட 45 இருந்து 55 டிகிரி செல்சியஸ்ல வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ்.
பட் அந்த ஜெலாட்டின் சொல்யூஷன் வந்து 45 to 55 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்லோலி வித்ட்ரான், கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணிட்டோம் அந்த மோல்டு, இந்த மோல்டு டிப் பண்ணிட்டோம். டிப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றோம், அப்படியே ஸ்லோவா வெளியில எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லோலி வித்ட்ரான் ஃப்ரம் த சொல்யூஷன் அண்ட் தென் ரொட்டேட்டட் ஃபார் யூனிஃபார்ம் திக்னஸ். ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அப்படியே மொல்ல ரொட்டேட் பண்றோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஆர் ரொட்டேட்டிங். அடுத்த ஸ்டெப் வந்து என்னது, ஸ்பின்னிங் ஆர் ரொட்டேட்டிங். இது எதுக்கு அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்க. அடுத்த ஸ்டெப் வந்துங்க ட்ரையிங் ஸ்டெப். ட்ரையிங் ஸ்டெப். ஸோ இனிஷியல் ட்ரையிங். கேப்சூல் ஹால்ஸ். ஹால்ஸ் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் போத். அந்த ஃபுல் செட்டப் தான் ஹால்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாடி அண்ட் கேப் இருக்கும். ஆர் ட்ரைட் இன் கண்ட்ரோல்டு ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து இது கண்ட்ரோலபிளா இருக்கணும். அதாவது 20 to 30% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கணும். 20 to 40 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரையிங் அப்போ ஃபார் என்னது அரௌண்ட் 30 to 45 டிகிரி மினிட்ஸ் வரைக்கும் இந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரையிங். ஸோ இனிஷியல் ட்ரையிங்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னது, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் வந்து இனிஷியல் ட்ரையிங். ஃபைனல் ட்ரையிங் வந்து ஃபர்தர் ட்ரையிங் இன் ட்ரையிங் டனல் டு அச்சீவ் த டிசைர்டு மாய்ஸ்சர் கண்டென்ட். ஆக்சுவலி அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அரௌண்ட் 12 to 16% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒரு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் அதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, சில புக்ஸ்ல வந்து 13 to 15 கொடுத்திருப்பான், சில புக்ஸ்ல வந்து 12 to 16 கொடுத்திருப்பான். ஸோ இதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நாட் லெஸ் தென் 12 அண்ட் நாட் மோர் தென் 16. இந்த வேல்யூ பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனல் ட்ரையிங் வந்து அதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட், ஃபைனல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 12 to 16% இருக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் ட்ரையிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரிப்பிங், கட்டிங் அண்ட் ஜாயினிங். அதாவது ஒரு ஹோல் கேப்சூல் ஹால்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரைடு ஃபிலிம்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் மோல்டுல இருந்து அந்த ட்ரைட் ஃபிலிம் வந்து தனியாக எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் கட் டு தி கரெக்ட் லென்த். பாடி அண்ட் கேப் ரெண்டும் வந்து டிசைடு லென்த்ல வந்து கரெக்டாக கட் பண்ணிடுறோம். ஸோ கேப்சூல் பாடிஸ் அண்ட் கேப்ஸ் ஆர் ப்ரீ ஃபிட்டட் பட் நாட் ஃபுல்லி லாக்டு. ஓகேங்களா? ஸோ டெம்பரவரியா அந்த கட் பண்ண பாடி அண்ட் கேப் வந்து என்ன பண்றோம், ப்ரீ ஃபிட் பண்றோம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நமக்கு வந்து ஒரு எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல் வந்து ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெலாட்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, ஜெலாட்டினை வந்து சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்றோம் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்றோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஜெலாட்டின் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கையில கிடைச்சிருச்சு வித் அடிட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து மோல்டிங்ல டிப் பண்றோம், ரொட்டேட் பண்றோம், யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி நமக்கு டிசைடு லென்த்ல வந்து கட் பண்ணி ப்ரீ ஃபிட் பண்ணிடுறோம். அவ்வளவுதாங்க. ஜெலாட்டின் ஹார்ட் ஜெலாட்டின் எம்டி கேப்சூல் ஷெல் வந்து ரெடி. ஓகே. அடுத்தது வந்துங்க எம்டி கேப்சூல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்ல எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ஆல்சோ ரெஃபர் டு as the ட்ரை ஃபில்டு கேப்சூல்ஸ். காமனா இந்த ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்ல வந்து ட்ரைடு மெட்டீரியல்ஸ் லைக் பவுடர், பெல்லட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி ட்ரைடு மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம என்கேப்சுலேட் பண்ணுவோம். அதனால அது வந்து பொதுவா ட்ரை ஃபில்டு கேப்சூல்ஸ், டிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். Gelatin is stable in air when dry but is subject to microbial decomposition. Gelatin is stable in air when dry but is subject to microbial decompositions when it becomes moist. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 12 to 16% வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், 12 to 16%. ஸோ இதை விட கம்மியா போனாலும் கேப்சூல் ஷெல் வந்து ஃபுல்லா ட்ரைட் ஆயிரும். அதை விட 16% விட அதிகமா போனாலும் மாய்ஸ்சர் கண்டென்ட்னால வந்து மைக்ரோபியல் டீகம்போசிஷன்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸசிவ் ஹியூமிடிட்டி கேன் காஸ் லூஸ் டயர் ரிஜிட் சேஃப். ஸோ ஹியூமிடிட்டி, அந்த ஆம்பியன்ட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, காற்றுல அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது அது என்ன ஆகும், அதனுடைய சேஃப், அதனுடைய ரிஜிடிட்டி எல்லாமே வந்து அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் கேன் காஸ் பிரிட்டில் அண்ட் கிரம்பிள். ஸோ எக்ஸசிவா ட்ரை பண்ணாலும் லெஸ் தென் 12% மாய்ஸ்சர் இருந்தாலும் என்ன ஆகும், ஃபுல்லா ட்ரை ஆயிடும். அதனால வந்து ஈஸியா உடையும். ஓகேங்களா? ஸோ அதனால மாய்ஸ்சர் பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து 12 to 16 அல்லது 13 to 16% வந்து மாய்ஸ்சர் உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் இதுல கோல்டு அண்ட் ஹாட் வாட்டர்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெலாட்டின் soften in cold water. எப்படி, through absorptions of water up to 10 times its weight of water. கிட்டத்தட்ட அதனுடைய வெயிட்ல இருந்து 10 மடங்கு கோல்டு வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே சாஃப்டன் ஆயிடும். அதே வந்து ஜெலாட்டின் இஸ் soluble in hot water. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த சாலிட் ஜெலாட்டின் வந்து சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாம அது ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டோம். 50 to 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டோம். அப்ப ஹாட் வாட்டர்ல என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா soluble ஃபார்ம்ல மாறிடும், சொல்யூஷனா மாறிடும். ஓகேங்களா? அண்ட் இன் வார்ம் கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட். ஸோ வார்ம் கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் அண்ட் ஹாட் வாட்டர்ல இது வந்து சால்யூபிள் ஃபார்மா மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஜெலாட்டின் பீயிங் ஏ ப்ரோட்டீன்ஸ், ஆல்ரெடி சொன்னது போல ஜெலாட்டின்ல இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஜெலாட்டின் வந்து கொலாஜன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்னால ஒன்ஸ் ஓரலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டைஜஸ்டட் பை புரோட்டியோலைட்டிக் என்சைம் அண்ட் ஈஸிலி அப்சர்வ்டு. ஓகேங்களா? ஓகே.
ஸோ டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெலாட்டின்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளூம் ஸ்ட்ரென்த், ரெண்டாவது விஸ்காசிட்டி. இது ரெண்டு முக்கியமான அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ளூம் ஸ்ட்ரென்த். ப்ளூம் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த், ஹார்ட் ஜெலாட்டின் செல்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த். இந்த ப்ளூம் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எப்படி இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜெல் எடுத்துக்கிறோம். அதாவது 6.6% வெயிட் பை வால்யூம் அட் 10 டிகிரி செல்சியஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஜெலாட்டின் ஜெல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லோட் இன் கிராம், லோடு வந்து அப்ளை பண்றோம். ரெக்வயர்ட் டு புஷ் எ ஸ்டாண்டர்ட் பிளங்கர் 4 mm into the gels. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு எவ்வளவு கிராம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஜெல்லுல 4 mm உள்ள இறங்குறதுக்கு எவ்வளவு வெயிட் தேவை அப்படிங்கறத வச்சு நம்ம அதனுடைய ப்ளூம் ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்றோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஜெல் இருக்கு, 6.6% ஜெல் இருக்கு. அதுல வந்து நாம வெயிட் அப்ளை பண்றோம். சோ 4 mm கீழே இறங்குறதுக்கு எவ்வளவு கிராம் வெயிட் வந்து தேவை, அதை தான் வந்து ப்ளூம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். The gelatin for hard capsules manufacture is of higher bloom strength. So யூசுவலாவே வந்து ஆல்ரெடி சொன்ன ரிலேட்டிவ்லி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் அதனுடைய ப்ளூம் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 200 to 250 கிராம் வந்து தேவைப்படுது 4 mm கீழே இறங்குறதுக்கு. 200 to 250 கிராம் வந்து தேவைப்படுது. சில புக்ஸ்ல வந்து 250 to 300 கிராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்க்காக அதனுடைய ப்ளூம் ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 200 to 300 கிராம் வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தென் தட் யூஸ்டு ஃபார் சாஃப்ட் கேப்சூல்ஸ்க்கு வந்து 150 கிராம் வந்து அதனுடைய ப்ளூம் ஸ்ட்ரென்த். ஸோ கிட்டத்தட்ட ஹார்ட் ஜெலாட்டின்ஸ் கேப்சூல்ஸ்க்காக 250 to 300 கிராம் வந்து தேவைப்படுது 4 mm கீழே டிப் ஆகிறதுக்கு. அதே போல சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் அதனுடைய ப்ளூம் ஸ்ட்ரென்த் வந்து 150 கிராம். ஸோ கிராம்ல சொல்றோம் நம்ம ப்ளூம் ஸ்ட்ரென்த். எதுல சொல்றோம்? கிராம்ல சொல்றோம். ஸோ இதெல்லாமே வந்து எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது கேப்சூல் சைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதுல இருந்து அடிக்கடி வந்து எம்சிக்யூஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ காமனா ஃபார் ஹியூமன் யூஸ் எம்டி கேப்சூல்ஸ் ரேஞ்சிங் இன் சைஸ் ஃப்ரம் 000 to 5. அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. கேப்சூல் சைஸ்க்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் லார்ஜ் சைஸ் வந்து 000 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மினிமம் ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கமர்ஷியலி அவைலபிள் ஃபார் ஹியூமன் யூஸ். இங்க பாருங்க, இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ லார்ஜ் சைஸ் வந்து 000, அதை விட சின்னது வந்து 00, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி டிஃபரெண்ட் 7 சைஸ்ல வந்து அவைலபிள் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த லார்ஜ் சைஸ் வந்து காமனா நம்ம வெட்டினரி பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்றோம். லார்ஜ் சைஸ் 000. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய கெப்பாசிட்டி இன் ml அண்ட் கிராம் இதுல பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூல அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகே. ஸோ ஒரு 000 சைஸ் அதனுடைய கெப்பாசிட்டி ml, அதனுடைய கெப்பாசிட்டி பார்க்கலாம். அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 1.3 ml. 1.3 ml கெப்பாசிட்டி 000 சைஸ்டு கேப்சூல்ஸ். ஓகேங்களா? அதே வந்து பவுடர் எடுத்துக்கும் போது கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு சில புக்ஸ்ல வந்து ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. 800 to 1000 mg அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த பவுடர்னுடைய டென்சிட்டி பொறுத்து இருக்கு, அந்த பவுடர்னுடைய பல்கினஸ் பொறுத்து இருக்கு, அந்த பவுடர்னுடைய அடர்த்தி, அந்த பவுடர்னுடைய போரோசிட்டி, அதனுடைய டென்சிட்டி பொறுத்து அதனுடைய மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து டென்சிட்டி வந்து 0.8 கிராம் per ml எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 0.8 டென்சிட்டியில் எடுக்கும் போது 000 சைஸ்டு கேப்சூல்ஸ்க்கு வந்து அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 1.096 கிராம். ஓகேங்களா? என்னது அரௌண்ட் 1000 mg. அதே வந்து 00 அதனுடைய கெப்பாசிட்டி வந்து ml பார்க்கும்போது 0.95 ml. இதை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி 000, 0, 0, 1, 2, 3 இந்த மாதிரி போக போக கேப்சூல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ 00 கெப்பாசிட்டி, லிக்விட் கெப்பாசிட்டி எவ்வளோ? 0.95 ml. சாலிட் கெப்பாசிட்டி எவ்வளோ? 0.760 கிராம், அதாவது 760 மில்லிகிராம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 0 சைஸ்டு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்னுடைய லிக்விட் கெப்பாசிட்டி வந்து 0.68 ml. சாலிட் வந்து 0.544 கிராம். அதே மாதிரி 1 சைஸ்டு வந்து 1 சைஸ்டு ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் வந்து லிக்விட் கெப்பாசிட்டி வந்து 0.5 ml. சாலிட் கெப்பாசிட்டி வந்து என்னது? 0.4 கிராம். அதுக்கப்புறம் கேப்சூல் சைஸ் 2 வந்து அதனுடைய லிக்விட் கெப்பாசிட்டி வந்து ml 0.37 ml, மில்லிகிராம்ல வந்து 0.296 மில்லிகிராம். அதுக்கப்புறம் வந்து சைஸ் 3ல வந்து 0.3 ml, மில்லிகிராம்ல வந்து 0.240 கிராம் அல்லது 240 மில்லிகிராம். அப்புறம் வந்து கேப்சூல் சைஸ் 4ல வந்து அதனுடைய லிக்விட் கெப்பாசிட்டி வந்து 0.21 ml, மில்லிகிராம்ல வந்து 0.168 கிராம் அல்லது வந்து 168 மில்லிகிராம். அடுத்தது வந்து லாஸ்ட் சைஸ், மினிமம் சைஸ், ஸ்மாலஸ்ட் சைஸ் என்ன அப்படின்னா சைஸ் 5 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய லிக்விட் கெப்பாசிட்டி வால்யூம் எவ்வளவு அப்படின்னா 0.13 ml. சாலிட் ஸ்டேட்ல வந்து அரௌண்ட் 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம். ஒரு சில புக்ல வந்து 100 to 150 மில்லிகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆஸ் பர் இந்தியன் ஃபார்மகோபியா ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து ml 0.13 ml, சாலிட் ஸ்டேட் மில்லிகிராம்ல வந்து
100 மில்லிகிராமும் அதனுடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். டெஃபினட்டா இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் சைஸ் வந்து 000 அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து 5. ஸோ நம்ம ஹியூமனுக்காக வந்து காமனா இந்த 000 to 4 வரைக்கும் நம்ம காமனா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். ஒன்ஸ் நம்ம ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் எம்டி கேப்சூல் ஷெல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ட்ரக் மெட்டீரியல்ஸ், அந்த மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபில் பண்றோம். ஓகே, இந்த ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்ல எந்தெந்த டைப் ஆஃப் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, இங்க பாருங்க, பவுடர் ஆர் கிரானுலேட் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்மள உள்ள வந்து என்கேப்சுலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெல்லட் மிக்சர், இந்த ரெண்டாவது இமேஜ் ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா பவுடர், ரெண்டாவது இமேஜ் பாத்தீங்கன்னா பெல்லட் மிக்சர், மூணாவது வந்து பேஸ்ட், செமி சாலிட் ஸ்டேட் பேஸ்ட், அதுக்கப்புறம் கேப்சூல் வித்தின் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம், கேப்சூல், அதுக்கப்புறம் டேப்லெட் வித்தின் கேப்சூல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலா ட்ரை சாலிட் என்னென்ன ஃபில் பண்றோம், பவுடர், பெல்லட், கிரானுவல்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். அதே போல செமி சாலிட் என்னென்ன யூஸ்வலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தெர்மோ சாஃப்டனிங் மிக்சர், திக்ஸோட்ரோபிக் மிக்சர் அண்ட் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி செமி சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து லிக்யூட், நான் அக்வஸ் லிக்யூட். நோட் இட், ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்ல வந்து நம்ம காமனா என்ன ஃபில் பண்றோம், லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறது வந்து நான் அக்வஸ் லிக்யூட். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேட் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து இந்த ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாடர்ன் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலா ஜிபேட்ல இருந்து அடிக்கடி இந்த மாடர்ன் ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின்ஸ் வந்து ஜிபேட்காக அடிக்கடி கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆட்டோமேட்டிக் மாடர்ன் மிஷின்ஸ் கேப்சூல் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஃபில்லிங் மிஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட பர் ஹவர்ஸ் வந்து 1.5 லட்சம் கேப்சூல்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிகர் அண்ட் கார்க் பல்க் பவுடர் ஃபில் பண்றதுக்காக இந்த ஹாஃப் லிகர் அண்ட் கார்க் மாடர்ன் மிஷின்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 300 to 2500 கேப்சூல்ஸ் வந்து ஃபில் பண்ணும். அதே மாதிரி ஒசாகா, இது வந்து பேஸ்ட் ஆன் வைப்ரேஷன் பிரின்சிபல்ஸ், பேஸ்ட் ஆன் ஒசாகா அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் வைப்ரேஷன் பிரின்சிபல்ஸ் கிட்டத்தட்ட 70,000 இருந்து 1,65,000 கேப்சூல்ஸ் வந்து பர் ஹவர்ஸ்ல வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பெர்ரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிகர், செகண்ட் வந்து ஒசாகா, அடுத்தது வந்து பெர்ரி. இது வந்து பல்க் பவுடர் ஃபில்லிங்காக யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 60,000 கேப்சூல்ஸ் வந்து பர் ஹவர்ல ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலி லில்லி ஆர் பார்க்கே டேவிஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபார் பெல்லடைஸ்டு ஆர் கிரானுலர் மெட்டீரியல்ஸ் ஃபில் பண்றதுக்காக யூஸ்வலா வந்து யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல வந்து 1200 கேப்சூல்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜனாசி அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து கிட்டத்தட்ட பவுடர், பெல்லட், கிரானுவல்ஸ், டேப்லெட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பவுடர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். 30,000 to 1.5 lakhs கேப்சூல்ஸ் வந்து பர் ஹவர்ஸ்ல வந்து ஃபில் பண்ண முடியும் இந்த ஜனாசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால. நெக்ஸ்ட் வந்து ஃபேர்மேட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து பல்க் பவுடர் ஃபில் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 16,000 கேப்சூல்ஸ் வந்து பர் ஹவர்ல ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மேக்கோஃபார், இது வந்து பல்க் பவுடர் ஃபில்லிங்காக யூஸ் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட 3500 இருந்து 5000 கேப்சூல்ஸ் வந்து பர் ஹவர்ல வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து MG2, இது வந்து கண்டினியூஸ் மோஷன் ஃபில்லிங் ஆஃப் பவுடர் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுது. ஸோ இந்த MG2 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 150 to 1000 கேப்சூல்ஸ் வந்து பர் மினிட்ஸ்ல ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நவ் டேஸ் நிறைய மாடர்ன் ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டட் கேப்சூல் ஃபில்லிங் மிஷின்ஸ். இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ஃபில்லிங் மிஷின்ஸ், ஹேண்ட் ஆப்ரேட்டட். இது வந்து இதனுடைய செட்டப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். யூஸ்வலா வந்து நான் ஒரு அகாடமிக் லேப் அல்லது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் கேப்சூல் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஃபில்லிங்காக, ஸோ இது வந்து காமனா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ் லேப்ல எல்லாரும் பார்த்தது தான் இது. ஹேண்ட் ஆப்ரேட்டட் கேப்சூல் ஃபில்லிங் மெஷின்ஸ். ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ஆப்ரேஷன், நோ எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட். இதுக்கு வந்து கரண்ட் தேவையில்லை. யூஸ்வலா மேனுவலா வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரிலைஸ் ஆன் ஹேண்ட் கிராங்கிங் அண்ட் பிரஸிங்ஸ். ஸோ அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டி. ஸோ டிபிக்கலி ஃபில் அரௌண்ட் 100 to 500 கேப்சூல்ஸ் வந்து சிங்கிள் பேட்ச்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் கேப்சூல் ஃபில்லிங் மிஷின் மூலமா ஒரு பேட்சுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 100 அண்ட் மேக்ஸிமம் 500 கேப்சூல்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். கேப்சூல் பர் பேட்ச். ஸோ காமன் சைஸ் வந்து என்னது, 00, 0, 1, 2, 3. ஸோ இந்த சைஸ் கேப்சூல்ஸ் வந்து இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் கேப்சூல் ஃபில்லிங் மிஷின்ஸ்ல நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 300 to 500 கேப்சூல்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ டோசிங் மெக்கானிசம்ஸ் வந்து uses as a damping pin or plate mechanisms to compress powder for uniform filling. So inga dosing filling mechanism enadhu, damping pin or plate to compress the powder. So materials, so in the materials in the hand operated capsule filling machines, materials வந்து made up of stainless steel அல்லது aluminium or durable plastic for hygiene and longevity. So compatibility, work with hard gelatin capsules of different size.
ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல் ஃபில் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் கேப்சூல் ஃபில்லிங் மிஷின்ஸ். ஸோ ஈஸி கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோடிங் கேப்சூல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த லோடிங் கேப்சூல்ஸ்ல வந்து எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல்ஸ் வந்து பாடி வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ பிளேஸ் எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் இன்டு தி லோடிங் ட்ரே. First step வந்து loading capsules. Place empty hard gelatin capsules into loading tray. Next, separation. The machine separate the cap and body by gentle sections or alignment. So first வந்து body வந்து fix பண்ணிட்டோம். body வந்து fix பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து powder fill பண்றோம். powder or granules are placed in tray, loading tray. இந்த loading trayல வந்து place பண்றோம். புரியுதுங்களா? அண்ட் ஸ்கிராப்பர் ஸ்ப்ரெட் த மெட்டீரியல்ஸ் ஈவன்லி இன்டு தி கேப்சூல் பாடிஸ். இந்த மாதிரி இந்த பவுடர் ட்ரே சுத்தி வச்சு உள்ள அந்த பாடிக்குள்ள வந்து நாம என்ன அது பவுடர் அல்லது பெல்லட் கிரானுவல்ஸ் வந்து ஃபில் பண்றோம். ஓகேங்களா? ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த எக்ஸஸ் பவுடர் அந்த கிரானுவல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிராப் பண்ணி வெளியில எடுத்துறோம். கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேம்பிங். இது வந்து ஆப்ஷனல் தான். டேம்பர் அதாவது கம்ப்ரஸஸ் த பவுடர் ஃபார் ஹையர் ஃபில்லிங் வெயிட் இஃப் ரெக்வயர்ட். அதுக்கப்புறம் ஜாயினிங் த கேப் ஹோல்டிங் ட்ரே இஸ் repositioned and pressed down. ஸோ இங்க பாருங்க இந்த சீலிங் பிளேட் வித் ரப்பர் டாப் இதை வச்சு நாம என்ன பண்றோம், வச்சு நல்லா ப்ரெஸ் பண்றோம். ஒரு ஸ்க்ரீவ் மாதிரி இருக்கும், வச்சு நல்லா டைட் பண்ணும்போது அந்த கேப்பும் பாடியும் வந்து அப்படியே ஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜாயினிங் த கேப் ஹோல்டிங் ட்ரே இஸ் repositioned and pressed down to join the filled body with the cap. அதுக்கப்புறம் ejection final step, the filled and locked capsules are ejected and collected. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரேல வந்து பாடி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பவுடர் ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் the loading with help of loading tray. அதுக்கப்புறம் அந்த சீலிங் பிளேட் வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாடியும் கேப்பும் வந்து ஃபிட் ஆயிடுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஓகேங்களா? this is hand operated capsule filling machines. ஓகே. நெக்ஸ்ட் டிஃபெக்ட் இன் ஹார்ட் ஜெலாட்டின்ஸ் கேப்சூல்ஸ். யூஸ்வலா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து broken ஆர் ஸ்பிளிட் கேப்சூல்ஸ். கேப்சூல் பாடி ஆர் கேப் வந்து கிராக் ஆயிரும் அல்லது ஸ்பிளிட் ஆயிரும், உடைஞ்சிரும். இது யூஸ்வலா நடக்கும். ரெண்டாவது வந்து கேப் பாடி செப்பரேஷன்ஸ். ஆட்டோமேட்டடா இருந்தாலும் சரி, ஹேண்ட் ஆப்ரேட்டடா இருந்தாலும் சரி, ஃபைனலா பாடியும் கேப் வந்து ஒரு சில கேப்சூல்ஸ் வந்து ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? த கேப் இஸ் நாட் டைட்லி ஃபிட்டட் ஓவர் த பாடி. ஸோ கேப்பும் பாடியும் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதில் இருக்கிற பெல்லட் மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக வெளியில வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து காமனாக நடக்கக்கூடிய டிஃபெக்ட், கேப் பாடி செப்பரேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கலர் வேரியேஷன்ஸ். நான் யூனிஃபார்ம் கலர் ஆஃப் கேப்சூல்ஸ் ஆர் மிஸ்மேட்ச் பிட்வீன் கேப் அண்ட் பாடி. ஸோ கேப் ஒரு சில கேப்சூல்ஸ் வந்து கேப் ஒரு கலரும் பாடி ஒரு கலரும் இருக்கும். ஒரு சில கேப்சூல்ஸ் வந்து கேப்பும் பாடி யூனிஃபார்ம் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? பட் ஒரு சில நம்ம வந்து அந்த ஜெலாட்டின் மிக்சிங் கலரன்ஸ் மிக்சிங் அப்போ ஒரு சில பிரச்சனைனால என்ன ஆகும் அப்படின்னா கலர் வேரியேஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்டிக்கி ஆர் ஃபியூஸ்டு கேப்சூல் டியூ டு இம்ப்ராப்பர் ட்ரையிங் ஆர் எக்ஸசிவ் ஹியூமிடிட்டி. ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனாலையும் அல்லது வந்து சரியா ட்ரையிங் பண்ணாதனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப்சூல்ஸ் அவுட்டர் வந்து அப்படியே ஒற்ற தன்மையில இருக்கும். ஓகேங்களா? ஸ்டிக்கி நேச்சுரலா மாறிடும். ஸோ இதெல்லாமே வந்து காமனா இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். ஃபைனலா வந்து எவாலுவேஷன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் யூனிஃபார்மிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 20 கேப்சூல்ஸ், 20 கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா வெயிட் பண்றோம், ஆவரேஜ் வெயியும் எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுல நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட் மோர் தென் 2 கேப்சூல் ஷுட் டீவியேட் பை மோர் தென் பிளஸ் ஆர் மைனஸ் 10%. ஸோ 20 கேப்சூல்ஸ்ல இண்டிவிஜுவல் வெயிட் போடுறோம். அதுல வந்து 2 கேப்சூல்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10% அதிகமாகவோ அல்லது 10% கம்மியாகவோ டீவியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ட் நோ ஒன் பை மோர் தென் பிளஸ் ஆர் மைனஸ் 20%. அந்த 20 கேப்சூல்ஸ்ல ஒரு கேப்சூல்ஸ் கூட 20% மேலேயோ அல்லது 20% கீழேயோ வெயிட் வந்து போகக்கூடாது. இதுதான் வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட். அதுக்கப்புறம் வந்து டிசன்டகிரேஷன் டெஸ்ட் ஆஸ் பர் இந்தியன் ஃபார்மகோபியா. கேப்சூல் ஷுட் டிசன்டகிரேட் வித்தின் 30 மினிட்ஸ். வித்தின் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ்க்காக வந்து காமனா டிசன்டகிரேஷன் டைம் வந்து 30 மினிட்ஸ் இன் வாட்டர் அட் 37 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். ஸோ டிசன்டகிரேஷன் அந்த லிக்விட் மீடியம் வந்து டெம்பரேச்சர் 37 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் வந்து வித்தின் 30 மினிட்ஸ்ல வந்து டிசன்டகிரேட் ஆயிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த மாய்ச்சர் கண்டென்ட் டெட்டர்மின்ட் பை கால் ஃபிஷர் மெத்தட் அல்லது லாஸ் ஆன் ட்ரையிங் மூலமா நம்ம வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து மெஷூர் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்னது போல ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து அரௌண்ட் 12 to 16%. ஸோ 12ஓட கம்மியாகவும் போகக்கூடாது, 16ஓட அதிகமாகவும் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 12 to 16%. ஸோ அதனுடைய வெயிட் யூனிஃபார்மிட்டி பார்த்துக்கோங்க. டிசன்டகிரேஷன் டைம் வந்து 30 மினிட்ஸ் ஃபார் ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். அதனுடைய மாய்ச்சர் கண்டென்ட் வந்து 12 to 16%. இதெல்லாம் வந்து முக்கியமான பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேப்சூல்ஸ்னா என்ன, ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், ஸோ ஜெலாட்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, டைப் ஏ அண்ட் டைப் பி, அதுக்கப்புறம் எம்டி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் ஷெல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்றது, அப்புறம் ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஃபில்லிங் மிஷின்ஸ் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ.